7 விடயங்கள் நடப்பதற்கு முன்னால் அமல்கள் செய்வதிலே விரைந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் இந்த 7 விடயங்கள் நடந்துவிட்டால் உங்களால் அமல் செய்வதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட பயங்கரமான 7 விடயங்கள் தான் இது. அதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்வதை விரைந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் அந்த 7 விடயங்கள் நடந்துவிட்டால் எம்மால் அமல்களை செய்ய முடியாது. ஆகவே அந்த நிலைமைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தாரை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த 7 விடயங்கள் மிகவும் பயங்கரமானது. அருமையானவர்களே, திர்மிதியுடைய 2306வது ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு மா ஜாஅ ஃபில் முபாதரத்தி பில் அமல் என்ற பாடத்துக்கு கீழால இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சபஅன், 7 விடயங்கள் நடப்பதற்கு முன்னால் அமல்கள் செய்வதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், விரைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது ஃபக்ரன் முன்சிஅன், மறதியிலே ஆழ்த்தக்கூடிய வறுமை ஏற்படுவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, வறுமை என்பது எங்களுடைய இஸ்லாத்தை கூட அழித்துவிடக்கூடிய ஒரு பயங்கரமான செயல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான் என்ற தங்களுடைய கிதாபில் கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை பற்றி சொன்னார்கள் என்றால், காதல் ஃபக்ரு ஐ யகூன குஃப்ரன் ஐ சபபன் லில் குஃப்ரி, ஏழ்மை இருக்கிறதே, வறுமை இருக்கிறதே, நிராகரிப்பை ஏற்படுத்துவதற்கு நெருங்கி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபக்ர் என்பது சபபன் லில் குஃப்ர், நிராகரிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஏழ்மையை, வறுமையை அடைந்து விட்டால் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ஹராமான வழியில் கூட முயற்சி செய்வான். கடைசியில் என்ன நடக்கும்? அந்த ஹராமான வழி இவனை குஃப்ரை நோக்கி இட்டு சென்று விடும். என்று என்ன நடக்கிறது? அருமையானவர்களே, உங்களுக்கு நாங்கள் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி தருகிறோம், நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தருகிறோம், உங்களுக்கு தேவையான வாகனங்கள் வேணுமா, வீடுகள் வேணுமா, குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல் படிப்பு வேணுமா என்று சொல்லி இன்று எத்தனையோ பேர் தங்களுடைய மதத்தை நோக்கி இழுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இந்த ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்களைத்தான் இவர்கள் டார்கெட் பண்ணுகிறார்கள். கடைசியில் என்ன நடக்கிறது? அருமையானவர்களே, இவர்கள் இந்த உலக ஆதாயங்களுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த இஸ்லாத்தையை விட்டுவிட்டு அவர்களுடைய அந்த மதத்துக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால தான் சொன்னார்கள். அந்த ஹதீஸுடைய ஆரம்பமும் எப்படி? பாதிரு பில் அமாலி ஃபிதனன், குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் அமல்களிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். கடைசியில் நபி அவங்க சொன்னாங்க, யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, இந்த துன்யாவுடைய அற்ப சுகத்துக்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் விற்று விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதைத்தான் நபி அவங்க இந்த ஹதீஸ்ல சொன்னார்கள். ஃபக்ரன் முன்சிஅன், மறதியிலே ஆழ்த்தக்கூடிய அந்த ஃபக்ர், அந்த ஏழ்மை, வறுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்வதிலே விரைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவ் கினன் முத்கியன், வரம்பு மீறக்கூடிய செல்வம், சீமான் தனம் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வசதி அதிகரித்தாலும் அருமையானவர்களே, அமல் செய்வதற்கு அவருக்கு நேரம் இடம் கொடுக்காது, மனது இடம் கொடுக்காது. வசதி அதிகரித்து விட்டால், சொத்து செல்வங்கள் அதிகமாக வந்துவிட்டால் அவர் அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, மேலும் மேலும் எப்படி பிசினஸ்களை ஆரம்பிப்பது, மேலும் எப்படி பணத்தை சம்பாதிப்பது என்ற அந்த மைண்ட் செட்டிலே இருப்பாரே தவிர அமல் செய்வதற்கு அவருக்கு நேரம் இடம் கொடுக்காது. மூன்றாவது சொன்னார்கள், அவ் மரதன் முஃப்சிதன், செயல் இழக்கச் செய்யக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதிலே விரைந்து கொள்ளுங்கள். நோய் ஒருவருக்கு ஏற்பட்டு அவர் படுத்த படுக்கையிலே ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவரால் அமல் செய்ய முடியாத. அருமையானவர்களே, அவர் அந்த நேரத்திலே நினைப்பார், நான் மஸ்ஜிதுக்கு போய் தொழுவதற்கு ஆசையாக இருக்கிறது என்று, ஆனால் அவரால் செல்லக்கூட முடியாமல் ஆகிவிடும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோய் வருவதற்கு முன்னால் நீங்கள் அந்த சுகத்தோடு இருக்கக்கூடிய காலத்தை பிரயோஜனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் என்றார்கள். நான்காவது சொன்னார்கள், அவ்
ஹரமன் முஃப்னிதன், அறிவை இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த வயோதிபம் வருவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வயோதிபத்தை ஒருவர் அடைந்து விட்டார், அவர் பல விடயங்களை மறக்க ஆரம்பிப்பார், சிறு குழந்தை போல ஆகிவிடுவார், அவரால் நினைத்த பிரகாரம் அமல் செய்ய முடியாது. ஆகவே வயோதிபத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபன், யா அல்லாஹ் கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதே போல கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர், தள்ளாடக்கூடிய வயதின் பக்கம் நான் திருப்பப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதுமையை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த வயதை அடைந்து விட்டால் எங்களால் அமல் செய்ய முடியாது, நம்முடைய சொந்த வேலைகளையே எம்மால் செய்ய முடியாமல் போய்விடும், இன்னொருவர் தான் அதையும் செய்வார். ஆகவே இந்த விடயம் ஏற்படுவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஐந்தாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் மௌத்தன் முஜ்ஹிஸன், திடீரென ஏற்படக்கூடிய மரணம் வருவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, தபரானியுடைய ரிவாயத் வருது, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தான் ஐயதஹர மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணங்கள் தோன்றுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நன்றாக இருக்கிறார், திடீரென மரணம் அடைந்து விடுகிறார். அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே அந்த மரணங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் முடிவான அளவு அமல் செய்து கொள்ளுங்கள். மரணம் ஏற்பட்டுவிட்டால் அமல்கள் செய்ய முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். ஆறாவது நபி அவர்கள் முக்கியமாக சொன்னார்கள், அவி தஜ்ஜால, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? தொடர்ந்து சொன்னார்கள், ஃபஷர்ரு காயிபின் யுன்ததர், எதிர்பார்க்கப்படக்கூடிய மறைவான விடயங்களில் மிக மோசமானது இந்த தஜ்ஜாலுடைய வருகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மா பைன ஹல்கி ஆதம் இலா கியாமி ஸாஅ அம்ருன் அக்பரு மின் தஜ்ஜால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமையினால் நிகழும் வரை ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களிலும் மிகப்பெரியது, மிக பயங்கரமானது தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட வேறொன்றும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தஜ்ஜாலை பற்றி பல பதிவுகளில் நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். அவன் யார் என்பதை உங்களால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழாவது நபி அவர்கள் சொன்னார்கள், அவிஸ்ஸாஅ, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ஸாஅத்து, ஏனென்றால் அந்த மறுமையுடைய நாள் இருக்கிறதே, அத்ஹா வ அமர், மிகவும் பயங்கரமானது, மிகவும் கசப்பானது அந்த மறுமையுடைய நாள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்றைய நாளிலே அமல்கள் செய்ய முடியாது. இந்த உலக வாழ்க்கை தான் அமல்களுக்குரிய இடம். மறுமையுடைய நாள் செய்த அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம். அந்த நாளிலே சின்னஞ்சிறிய விடயத்திற்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பார், சின்னஞ்சிறிய தவறுகளுக்கும் தண்டனைகள் இருக்கிறது. சூரா ஜில்சாலிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால ذرத்தின், ஒரு அணுவுடைய அளவுக்கு யார் நன்மையை செய்கிறாரோ கைரை யரஹு, அதை அவர் அங்கே கண்டு கொள்வார். வமை யஅமல் மிஸ்கால ذرத்தின் ஷர்ரை யரஹு, ஒரு அணுவுடைய அளவுக்கு கூட ஒரு கெடுதியை செய்தால் அதனுடைய பிரதிபலிப்பை அங்கே அவர் கண்டு கொள்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகிறான். ஒவ்வொரு விடயத்திற்குரிய பிரதிபலிப்பை அந்த நாளிலே அவன் கண்டு கொள்வான். அந்த மறுமையுடைய நாள் மிக பயங்கரமானது. அந்த நாள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் என்று மொத்தமாக 7 நிலைமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி எங்களுக்கு அமல்கள் செய்யக்கூடிய அந்த நிலைமைகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமைகள் ஏற்படுவதற்கு முன்னால் முடியுமான அளவு நாங்கள் அமல்கள் செய்து எங்களை நாங்களே தயார் செய்து கொள்வோம். ஆகவே இந்த பயங்கரமான நிலைமைகளை விட்டு அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா சந்ததியினரையும் முஸ்லிம் உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.